அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 20% தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் டேட் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அந்த எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் என்னன்ற ஒரு ஐடியாவை நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் படிக்க நமக்கு தோணும். ஏன்னா வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில பேத்துக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு ஜிஎஸ் நல்லா இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் ஓவராலாக ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் என்னன்றதை ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு தெளிவாக சொல்லிடுறேன். இன்னும் நிறைய பேர் பசங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இம்பார்ட்டண்டான அந்த டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ச் 2 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ யூஸ்வலாக ரயில்வேஸ் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, போஸ்ட்போன் இந்த டேட்டை வந்துட்டு. ஆனால் எப்பயுமே அதை நம்ப வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் இழுக்க வேணாம். ஸோ இப்போ பிப்ரவரி எண்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. சர்வர் டவுனாக இருக்கும், இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் இருக்கும். அண்ட் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும் சார், ஆர்கனைஸ்டாக ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்து படிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்டில் 3 குரூப் டி பேட்ச் லான்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட் பேட்ச் வந்துட்டு சோழன் எக்ஸ்பிரஸ் 1, அது சிலபஸே முடிச்சாச்சு. ஸோ அது நம்ம பசங்க வந்துட்டு கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பேட்ச் இப்போ ஆன்கோயிங், பட் அது வந்துட்டு ஒரு மாதம் முன்னாடி லான்ச் ஸ்டார்ட் பண்ணது. தேர்ட் பேட்ச் வந்துட்டு இப்போ புதுசாக மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய சஜஷன், இந்த ஓல்டு பேட்சை ஜாயின் பண்ணிக்கிறது கூட பெட்டர். ஸ்பீடாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். சில கிளாஸஸ் ரெக்கார்டடாக இருக்கும், அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துட்டு லைவ் கிளாஸஸையும் பார்த்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்க முடியும். பட் அதே வந்துட்டு இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் 3.1 பேட்ச் சில பேர் வந்துட்டு சார் நான் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய பசங்க கேட்டதுனால தான் 3வது பேட்சே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் சார் ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் ரெக்கார்டட் கிளாஸஸ் நமக்கு இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே சில கிளாஸஸ் ரெக்கார்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வர்ற மாதிரி இருக்குது, அதனால் நல்லா படிக்கணும். ஸோ அப்போ ஒன் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி, இல்லை சார் ஆர்கனைஸாக கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கனாலும், ஸோ சோழன் எக்ஸ்பிரஸோ ரயில்வேஸோ டிஎன்பிசியோ எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கனாலும் டபுள் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு Y890 அந்த கோடை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஆப்ஷன் ஏதாவது காமிக்கல, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கிளாரிஃபிகேஷனுக்கு kishore.mohankumar@24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதில் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அப்போ நான் ஓவராலாக எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த பேட்டர்னு அண்ட் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு சொல்லி அதை வந்துட்டு சொல்லணுன்றது இல்லை, டேரெக்டாக நான் விஷயத்துக்கே வந்துடுறேன். ஸோ இந்த ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நமக்கு எடுக்கும்போது ஆப்வியஸ்லி குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் தான். ரீசனிங் வந்துட்டு குரூப் டிக்கு மட்டும் இல்லை, அது ரயில்வேஸில் எல்லா எக்ஸாமுக்குமே நல்ல ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட ஃபுல் மார்க் எடுக்க முடிகிற மாதிரியான சப்ஜெக்ட். வேறு எந்த சப்ஜெக்ட்லையுமே எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ ஃபுல் மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ மேக்ஸுக்கு 25 கொஷின் கேட்க போகிறாங்கன்னா 25க்கு 25 எடுத்துட முடியுமானா ரொம்பவே கஷ்டம். சயின்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸாக இது எதுக்குமே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், பட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் முடிஞ்ச அளவு இப்போ 30 கொஷின் வந்துட்டு ரீசனிங்கில் குரூப் டியில் கேட்க போகிறாங்கன்னா 30க்கு 30 எடுக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது, நிறையவே பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கொஷினை பார்த்து அடுத்த செகண்டே அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு இப்போ யோசிக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டோனாலே கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ரீசனிங். ஸோ அப்போ நம்மளுடைய லிஸ்ட்டில் காமனாக எல்லாருக்கும் யூஸ்வலாக யோசிக்கிறது தான். நம்ம லிஸ்ட்லேயுமே ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்டில் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட சம்டைம்ஸ் வந்துட்டு இன்னொரு வீடியோ கூட போட்டு வந்திருப்போம். குரூப் டி இப்போ தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சில பசங்க கேட்டிருந்தாங்க. அங்கேயுமே இதே கண்டென்ட் தான் நான் அங்கேயும் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் என்ன, அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கிறதுமே ரீசனிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு வைக்கணும். எந்த சப்ஜெக்டாக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல்ல படித்து முடிச்சு வச்சிடணும் அப்படின்னா எது நிறையா ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டு எது கொஞ்சம் கம்மியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குதோ, எது கொஞ்சம் நல்லா கன்ஃபியூஸ் ஆகிவிடுமோ, நிறையா படிக்க வேண்டியது இருக்கோ, அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளணும். அந்த ஆர்டரில் தான் கொஞ்சம் இதை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் ரீசனிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக மேக்ஸ், சயின்ஸ் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாகவே வச்சுக்கலாம். சரி, ரெண்டுமே நமக்கு வெயிட்டேஜ் வந்து 25 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு வகையில் இப்போ ரீசனிங் வந்துட்டு நமக்கு அதில் படிக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்லேயே கொஞ்சம் கேல்குலேஷன் பார்ட் எல்லாமே ஈஸியாக வர்றதுனால மேக்ஸ்லேயும் உங்களால் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரீசனிங் மேக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரியே கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் ரீசனிங்கில் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணிடணும். ஆப்டிடியூட் எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் எடுக்க தான் ட்ரை பண்ண போகிறோம் மேக்ஸ்லேயும். ஆனால் என்ன, டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு சில டாபிக் மொத்தம் இப்போ 25 கொஷின் மேக்ஸ்லேருந்து வரப்போகுது, ஒரு 20-25 டாபிக் படிக்க வேண்டியது இருக்குது.
அதில் ஒரு 5 டாபிக் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் அதை விட்டுறதே பெட்டர். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 20 டாப்பிக்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற ஃபீல் பண்ணுறத அதை ஒதுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக மற்ற எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த வகையில் மேக்ஸுக்கும் சரி அண்ட் சயின்ஸ்லேயே நமக்கு 3 சப்ஜெக்ட் வரும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு 3 வரப்போகுது. அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்டையும் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அவ்வளோ வந்துட்டு நல்லது. ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், இயற்பியல், வேதியியல் அண்ட் உயிரியல்னு. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே ஒரு வகையில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் சொல்லலாம். ஏன்னா இந்த சயின்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, குரூப் பிக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னா அதில் 10 கொஸ்டின் கிட்ட ஃபிசிக்ஸு, கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கிட்ட கெமிஸ்ட்ரி வந்துடலாம். இது ரெண்டுமே நமக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தோன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டில் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மினா அது பயாலஜி, அது ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இத்தனை கொஸ்டின்ஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. 25 கொஸ்டினில் இப்படி மாறி வர்றதுல எங்கே கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இயற்பியல், வேதியியலுக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அப்போ அந்த ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்லேயே ரீசனிங், மேக்ஸை தாண்டி சயின்ஸில் நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட்டில் எதை படிக்கணுன்றதை நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிக்கணும். அண்ட் 3த்தையுமே நம்ம நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக படிச்சுட்டோம்னா ரொம்ப பெட்டர். சரி, இதுக்கான முக்கியமான சோர்ஸ் இப்போ ரீசனிங்கும் மேக்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வந்துட்டு என்னுடைய சஜஷன் பெட்டர். ஒருத்தவங்க நடத்துகிறத கொஞ்சம் சொல்லித்தர்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெட்டர். இப்போ அதர் ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு சொல்லித்தரணுன்றது கூட அவசியம் இல்லை. சார் நீங்கள் தானே ஜிஎஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்னமோ உண்மை தான். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்துட்டு முடிஞ்சளவு நம்ம வந்துட்டு படிச்சுட்டாலே வாசித்தாலே புரிஞ்சிடும். அண்ட் அதில் ஏதாவது ஒரு சில கான்செப்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஸ்டாஃப் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும், யாரோ சொல்லி தந்தால் பெட்டராக இருக்கும்னு தோன்றது தான். ஆனால் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் முக்கியம். இப்போ சயின்ஸில் நம்ம வந்துட்டு படிக்கிறதுனா எந்த புக்ஸை நம்ம ரொம்ப நல்லா படிச்சுட்டோம்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் என்சிஆர்டி புக்ஸு ஃபஸ்ட்டு சஜஷன். ஸோ 6லேருந்து 10th வரைக்கும் சயின்ஸுக்கு என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டீங்கனாலே தாராளமாக போதும். இது இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த கண்டென்ட் எல்லாமே குரூப் டி பெர்ஸ்பெக்டிவில் இருந்தாலும் அதர் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ்க்கும் மற்ற ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ்க்கு இது பொருந்த தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக குரூப் டிக்கு சயின்ஸ் 6வதுலேருந்து 10வது இல்லை சார் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா வருஷத்தோடைய அந்த சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முடிஞ்சளவு 6லேருந்து 10th தான் பெட்டரு. எல்லாமே கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 9th 10th வந்துட்டு கம்பல்சரி. ஸோ அப்போ 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்க முடியல, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா சார் அப்படின்னா 9th 10th சயின்ஸ் புக்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக படித்து வச்சுக்கிறீங்களோ இதிலேருந்தே நிறையா கவர் ஆகிடும். ஸோ 90% இது 2 இயர்லேருந்தே கவர் ஆகிடும். அது போக எக்ஸ்ட்ராவாக 6th 8th அதெல்லாம் படித்து வச்சுன்னா பெட்டர்ன்ற ஒரு ஆப்ஷனை சொல்லிக்கிறேன். ஸோ இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த 3 சப்ஜெக்டை நீங்கள் எவ்வளோ சூப்பராக தரவு பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. குரூப் டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கக்கூடிய 2 இருக்குங்க இல்லையா, எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது 2ம் சேர்ந்து ஒரே டாப்பிக்கில் தான் வருது. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு 2ம் சேர்ந்து ஒரே டாபிக் தான். இருக்கிறதுலே வெயிட்டேஜ் வந்துட்டு அதுக்கு தான் கம்மி. ஸோ 20 கொஸ்டின் தான். மற்ற எல்லாத்துலேயும் கூட பாருங்கள், ரீசனிங்க்கு 30, மேக்ஸு சயின்ஸுக்கெலாம் 25 கம்மியான வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது, கம்மியான கொஸ்டின் இருக்கக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. ஆனால் அதில் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டான சிலபஸும் இருக்குது. இந்த சப்ஜெக்டில் தான் சிலபஸும் அதிகம். இப்போ இந்த 3 சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது எதில் சார் அதிகமாக படிக்கணும், நிறையா மண்டமண்டையாக வருதுன்னு அப்படியே அவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஹேண்டில் பண்ணாலும் நானே சொல்கிறேன், இது ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸை கிட்டத்தட்ட விட்டுட்டு படித்தா கூட பெட்டர்னு சொல்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டி எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுலேயுமே ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஓரியன்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கேள்வி கேட்குற மாதிரி தான் கொடுத்துருந்துருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கொஷின் பேட்டர்ன்லாம் பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லாம் நமக்கு 10 சப்ஜெக்ட் கிட்ட வருமா, 8 சப்ஜெக்டாச்சும் வரும் இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, இதெல்லாமே சேர்ந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இதிலிருந்து ஒரு 10 கொஷின் கிட்ட வரும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 10 கொஷின். இந்த மாதிரி தான் நமக்கு யூஸ்வலாக இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ரீசனாக நடந்து முடிஞ்ச குரூப் டியில் பார்த்தீங்கன்னா இந்த 20 கொஷினில் 15 கொஷினுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மட்டும்தான் வந்திருக்குதான். சும்மா பேருக்கு 2-3 கொஷின், சில ஷிஃப்ட்லலாம் 20 கொஷினுமே கரண்ட் அஃபேர்ஸ்னு சொன்னாங்க நம்ம பசங்க. சார் 20மே கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துச்சு, நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டுன்ற அளவுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதை வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கும், கரண்ட் அஃபேர்ஸில் ஹெல்ப் பண்ணிக்குமே தவிர்த்து. ஆனால் நம்ம எஃபர்ட் போட்டிருப்போம் இல்லையா, கண்டிப்பாக இது கொண்டு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருப்போம், அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு தான். உண்மையாக சொல்லணும்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஏஎல்பி எக்ஸாம் இப்போ ரீசன் நடந்ததுலேயுமே ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒன்றும் இல்லை, சயின்ஸ்லேருந்தே ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் குரூப் டிலையாச்சு சயின்ஸ்லேருந்து கண்டிப்பாக இத்தனை கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டதுனால கேட்டிருக்காங்க. ஏஎல்பியில் சயின்ஸ்லேருந்து கேள்வி கேட்கல, வெறும் ரீசனிங் ஆப்டிடியூட் மட்டுமே 75 கொஷினுக்கு 60 கொஷினுக்கு மேலே அதுதான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது
எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும், எது ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த ஆர்டரில். அதனால தான் நான் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸையே 2ஆக பிரித்து கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சுக்கிறீங்களோ, இந்த பாருங்கள், இந்த 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, கம்பல்சரி எல்லாரும் படித்தே ஆகணும். இதை படித்தா தான் குரூப் டியில் கிளியரே பண்ண முடியுன்ற மாதிரி தான் இருக்குது பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆப்ஷனே இல்லை. ஆனால் அதே அந்த கடைசியில் பார்த்தீங்க, இந்த 2 சப்ஜெக்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ முடிஞ்சளவு நடப்பு நிகழ்வுகள் அது 6 to 8 மந்த்ஸுக்கு இருக்கிறத படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் வந்துட்டு மே மாதம் வரப்போகுது, இல்லை ஜூன் மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஜூன் மாதம்னா 2026 ஜூன் வந்துட்டு எக்ஸாம்னா 2026 ஜனவரியிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் சூப்பராக படிச்சுக்கிறது நல்லது. 6 to ஒரு 8 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் 1 இயர் வரைக்கும் படிச்சுக்கிறது ரொம்ப சூப்பர். ஸோ அப்போ மஸ்ட்டு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு 6 to 8 மந்த்ஸ் வந்துட்டு மஸ்ட்டு, மேண்டட்டரி, கம்பல்சரி. அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி படிக்க முடியும்னா அது வந்துட்டு ரொம்ப சூப்பர். ஸோ இதான் நமக்கு வந்துட்டு சஜஷனாக இருக்குது. ஸோ ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸில் ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப பெட்டர் தான், என்னுடைய சஜஷன் ஐடியாவில் சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது சஜஷன், வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ளோவில் வந்துட்டு உங்களுக்கு எது பெட்டரோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக படிங்க. அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கான அந்த கொஷின் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்ற சிலபஸையும் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ளோ காமிச்சிருந்திருப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த செஷன்ஸ் நம்ம போயிருந்திருப்போம். பட் நீங்களுமே கொஞ்சம் பிரித்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியுன்றதை கொஞ்சம் வந்துட்டு பார்த்து ப்ரிப்பேர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ அதான் இன்ஃபர்மேஷன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னோட மெயில் ஐடியும் தர்றேன். அண்ட் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சார் ஆர்கனைஸாக கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்தந்த டாபிக் படிக்கணும், இப்போ ஹிஸ்ட்ரினா இது படிக்கணும், அதே ரீசனிங்னா இந்த டாபிக்ஸ் வந்துட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 பேட்ச் இருக்குது. பட் இந்த கூடிய சீக்கிரம் சோலன் எக்ஸ்பிரஸ் 2.2 பேட்ச் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு வகையில் நீங்கள் ஏர்லி ஸ்டார்ட் பண்ணணும், நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போயே நான் வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னா சோலன் எக்ஸ்பிரஸ் 3.2 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, எது எனக்கு ஜாயின் பண்ணுறது டவுட்டாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா என்னோட மெயில் ஐடியும் தரேன். அண்ட் அந்த பேட்சஸோ இல்லை தமிழ்நாடு மெகா பேக்கோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணாலும் டபுள் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு Y890 அந்த கோடை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 வருஷம் வந்துட்டு வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 22% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@24/com எந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்கலாம். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ப்பா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு எந்த ஒரு யோசனையும் நமக்கு வேணாம். எப்படி ஆனாலும் எக்ஸாம் டேட் கொஞ்சம் முன்னாடியே வரப்போகுதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கெஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்திருப்போம், அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் குரூப் டி எக்ஸாம் மே எண்ட்லேயோ இல்லை ஜூனில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, தள்ளியும் போகலாம். ஆனால் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-2.5 மாதம் தான் இருக்குன்றதுனால நல்ல எஃபர்ட் போட்டுருங்க. எதையுமே யோசிக்காமல் நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுவே ஒரு ஃப்ளோ வந்துட்டு கிடைக்கும். இதை சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.